ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 11. அமைச்சர் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் தொடுக்கிறீங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரம் எதையாவது உங்களால் தர முடியுமா? ஆதாரமா? எதுவும் இல்லையே. ஆதாரம் எதுவும் இல்லாமல் அமைச்சராக இருக்கிற அவர் மேலே பயங்கரமாக குற்றம் சாட்டும் உங்கள் பேட்டியை நாங்கள் எப்படி வெளியிட முடியும்? நாங்கன்னு இல்லை, எந்த பத்திரிக்கையும் இந்த விஷயத்தை வெளியிட தயங்குவாங்க. நான் சொல்கிறது அத்தனையும் நடந்த நிஜம். அவரும் அப்படித்தான் சொல்லுவார். அவதூறு வழக்கு போட்டிருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு நடந்தே கால் தேஞ்சிரும். அவர் சொல்கிற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஆதாரங்கள் வச்சுருந்தா அவரோட வீட்டுக்கு போனதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி சின்ன ஆதாரம் கூட உங்ககிட்ட இல்லையே. அந்த இளைஞனும் அவளை ஆமோதித்தான். எஸ் மேடம், ஆதாரத்தோடு நீங்கள் பேட்டி கொடுத்தா கவர் ஸ்டோரியே வெளியிட நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் மொட்டையாக செய்திகளை வெளியிட முடியாது. பத்திரிகையோட நம்பகத்தன்மையை பாதிக்கப்படும். வி ஆர் வெரி சாரி. இருவரும் விடைபெற்று செல்ல உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் தாமினி. அவர்கள் சென்ற 10வது நிமிஷம் டெலிஃபோன் உச்ச ஸ்தாதியில் வீறிட்ட துவங்கியது. ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் திருச்சிற்றம்பலம் சிரிப்புடன் குரலை வெளியிட்டார். என்னம்மா லேசர் கதிர், நீ சொல்கிற மாதிரி எல்லாம் பாய மாட்டேங்குதா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? நடக்கிறது நம்ம ஆட்சி. ஆதாரம் என்னோட கையில். என்னை மீறி இங்கே எதுவும் நடக்க முடியாது. நீ எத்தனை பத்திரிக்கையில் வேணா முயற்சி பண்ணிப்பாரு, எவனுமே உன் பேச்சை வெளியிட மாட்டான். உன்னை மாதிரி 10 மடங்கு பிகு பண்ணிக்கிட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் கடைசியில் என்னோட ஒத்து போயிருக்காங்க. என்னோட கவனத்தை கவர்ந்தாச்சுன்னா ஒரு தடவையாவது எனக்கு நீ உன்னுடைய முந்தானியை விரிச்சுத்தான் ஆகணும். வேற வழி இல்லை. அவர் பேச பேச தாமினிக்குள் ஆத்திர ஊற்றுகள் பெருக்கெடுத்தன. உனக்கு ஒத்து போகலைன்னா என்னடா செய்வ? அவர் சிரித்தார். உன்னை மாதிரி அழகான பெண்கள் கோபத்தில் டா போட்டு பேசினா பதிலுக்கு நான் கோபப்பட மாட்டேன், ரசிப்பேன். எங்க இன்னொரு தடவை ஆசையாக என்னை டா போட்டு கூப்பிடு. யூ இங்கிலீஷில் எப்படி டா போடுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறியா? தாமினி கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள். இங்கே பாருங்க, நீங்கள் நடந்துக்கிறது உங்கள் பதவிக்கும் வயசுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமாக இல்லை. பப்ளிக் லைஃப்லேயும் பர்சனல் லைஃப்லேயும் போட்டு குழப்பாதேம்மா. தாமினி எங்கே எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்குவேன். ஒரே ஒரு ராத்திரியை என்னோடு கழிச்சு பாரு. உங்களுக்கு 56 வயசா? என்னால் நம்பவே முடியலன்னு நீ பாராட்டுவ. சே, ஒரு தெருப்பொறுக்கி மாதிரி பேசுகிற உங்களுக்கு போய் ஓட்டு போட்டு நாற்காலியில் உட்கார வச்சுருக்காங்களே, அவங்கள சொல்லணும். அட, தெலுங்கு பட வசனமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே. அதெல்லாம் டப்பிங் தேட்டரோட நிறுத்திக்கோ. மறுபடி எப்போ சந்திக்கலாம்? நீயே ஒரு நல்ல நாள் குறித்து சொல்லு. நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணுமா? நான் எப்படிப்பட்டவன்னு நானும் உனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அகிம்சை வழியில் உன் கூட பேச்சுவார்த்தை நடத்துறது இன்னையோட முடிஞ்சுது. இனிமே என்னோட அடுத்த கட்ட முயற்சியை ஆரம்பிச்சிருவேன். என்ன செய்வீங்க? திருச்சிற்றம்பலம் மந்தகாசமாய் சிரித்தார். சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். எதிர்முனை